இந்த சான்ஸ்கிரிட் வவல்ஸ்ல ரு இத வந்து ரு ரி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ரு ரு சரியா? இத சொல்றேன். இத சொல்லும் போது நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ருஷிஹி ரிஷிஹி அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே தப்பு. ரு ரிஷிஹி ரு ரிஷிஹி. சோ இந்த இந்த அக்ஷரத்தினுடைய உச்சாரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ரு ரு சரியா? நிறைய பேர் தப்பா என்ன சொல்லுவா, இத ரூ அப்படின்னு சொல்லுவா. இதுக்கும் ரூக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியுறதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரு ரு அடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அக்ஷரம் இல்லையா, இத ரெண்டு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவா. நல்லா புரிஞ்சுக்கணும். சில சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கிறவா எல்லாரும் இந்த அக்ஷரத்தை ல் அப்படின்னு சொல்லுவா. இந்த அக்ஷரத்தை ஒன்னும் சில சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கிறவா ல அப்படின்னு சொல்லுவா. ல புரியுதா? ல சரியா? சரி, நமக்கு என்ன தோணும், இது ல இப்படின்னு சொல்லணுமா ல் அப்படின்னு சொல்லணும். இதனுடைய வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது இந்த அக்ஷரத்துக்கான ப்ரொனவுன்சியேஷன் ல. எப்படி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, இப்ப பாருங்க, இதை எப்படி வாசிக்கணும்னா கிளிப்தம் அப்படின்னு வாசிக்கணும். எப்படி சொல்லணும்? கிளிப்தம். புரியுறதா? இப்போ இந்த கிளிப்தம்ன்ற வார்த்தை நீங்க வந்து வேதாந்த தேசிகரனுடைய ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் வாசிக்கும் போது 2-3 இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது கிளிப்தம் கிளிப்தம் இப்படிதான் சொல்றேன். அப்போ அந்த ஸ்வராட்சரத்துக்கு என்ன உங்களுக்கு கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன்னா ல ல. சரியா? சரி, அப்ப ல அப்படின்னு சொல்லும் போது சில பேர் ல் அப்படின்னு சொல்றாளே, சரியா? எந்த ஒரு சந்தேகமானது வரும். ரெண்டு விதமா சொல்லி கொடுக்கிறவாளும் இருக்கா, ரெண்டு ப்ரொனவுன்சியேஷன் எடுக்கிறவாளும் இருக்கா. புரியுதா? இப்ப என்னுடைய வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது ல. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இப்போ என்னுடைய வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது ல ல. சரியா? நீங்க என்ன நினைச்சு கூடாது, அப்ப லல்லா லில்லி லு லு அந்த இதுவுமா, அது இது வந்து ல, அது லு லு. புரியுறதா? இதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ரெண்டாவது, அதுல வந்து ல் அப்படின்னு வருதே அப்படின்னா அந்த ல்வும் இப்ப நீங்க சொன்னீங்களே இதுவும் ஒண்ணுனா கண்டிப்பா கிடையாது. இது ஸ்வராட்சரம், அது வியஞ்சனாட்சரம். புரிஞ்சுதாமா? புரியுது மகோதயா. புரியுது சார். இப்ப எனக்கு ஒரு சின்ன கிளிப்தம், ஓகே, அது அந்த லுப்தம், அதாவது சில கவிதைகளோ சில இதுவோ வந்து லுப்தமா போயிடுது அப்படின்னு சொல்றா இல்லையா? போயிடுத்து, அப்ப அந்த deleted. அது என்ன எந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும்? சொல்றேன். லுப்தம் அப்படின்னா போயிடுத்து, சரியா? டெலிட்டட். சரியா? ஓ, லுப்தம். சரியா? இது வேற, அது வேற. சரியா? புரியுறதா? புரியுது மகோதயா. சரி, சொல்லுங்க சார். புரியுது. நான் இன்னும் அதுல கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி பார்த்தா எனக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறேன் சார். எழுதி பாருங்க. சரியா? நாங்க வந்து எங்களுடைய பாடம் ரொம்ப பொறுமையா தான் போகும், கவலையே படாதீங்க. சரியா?
ஓகே நீங்க சார். எல்லாம் நீங்க வந்து 5th ஸ்டாப்ல இருக்கீங்களே, நாங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்க இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வரும்போது நீங்க 5th ஸ்டாப் வந்துருவீங்க. நாங்க அப்பதான் 6th ஸ்டாப்புக்கு போயிருக்கோம். அதனால கவலையே பட வேணாம். ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே சரியா? ஓகே சார். ஓகே. வெரி குட், வெரி குட். இது டவுட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்காவது டவுட் இருக்கா புரி இல்ல? மகோதயா ஒரு தடவை போர்டு காமிங்களேன். லுப்தம் எந்த வார்த்தைமா? லுப்தம் இப்ப எழுதுனீங்கல்ல. லுப்தம் கிளிப்தமா? லுப்தமாமா? லுப்தம் லுப்தம் செகண்ட் டைம் எழுதுனீங்க. செகண்ட் லுப்தம். செகண்ட் ஆ எழுதிட்டோம். அது எப்படி நான் ஒரு தடவை சொல்லட்டுமா? லா இப்பு இப்பு ஆஃப் இப்பு தானே. வெயிட். லா லாக்கு கீழே அதனுடைய ஊ மாத்திராவை முதல்ல போடணும். இது போட்டதா இது லு அப்படின்னு ஆகும். லு சரியா? லு 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 அதுக்கு அடுத்தது ஹாஃப் இப். ஆஃப் இப்போ இது ஹாஃப் இப்புன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க இதை எழுதிட்டீங்க, இது ஹாஃப் ஹிப் அப்படின்னா நான் எப்படி நம்புறது அப்படின்னா, சரி ஒரு கோடை போட்டு பாருங்க. கோடை போட்டா என்ன எடுத்து பா அப்படின்னு ஆயிடுது. அப்போ கோடை எடுத்து பார்த்தேன். கோடை எடுத்து பார்த்தா இப்புன்னு இருக்கு. புரியுதா? ஓகே அப்போ இது ஹாஃப் ஹிப். சரியா? அடுத்தது பக்கத்துல த இப் த லுப்த. அடுத்தது இம் லுப்தம். புரியுறதா? மகோதயா இதுக்கு மேல புள்ளி கடைசி லெட்டர் வந்தா இந்த ஹலந்த் அந்த மாதிரி கூடணுமான்னு கேக்குறேன். இம்முக்கு இப்படி கொடுத்து சொல்றேன். இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. இத 2 விதமா நான் இப்ப எழுதி காமிக்கிறேன். லுப்தம். சரியா? இரண்டாவது விதமா எழுதுறேன். லுப்தம். சரியா? அதுதான் நான் கேட்க வந்தது. அதுதான் சொல்றேன். இப்போ இது வேற வார்த்தையா, இது வேற வார்த்தையா அப்படின்னா கிடையாது. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சரியா? ஓகே ஓகே ஓகே. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அப்போ ஒரு இடத்துல ம அப்படின்றத போட்டு இந்த ஸ்டோக்க போட்டு இதை இம்முன்னு போட்டிருக்கீங்க. இங்க அனுஸ்வாரத்தை போட்டு இம்முன்னு போட்டிருக்கீங்க. இந்த கேள்வி வருமா வராதா? வரும் கண்டிப்பா. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இந்த வார்த்தையானது ஒரு சென்டென்ஸ்ல வருமா வராதா? நிச்சயமா வரும். சென்டென்ஸ்ல முதல் வார்த்தையாவும் வரலாம், ரெண்டாவதா வரலாம், மூணாவதா வரலாம், கடைசி வார்த்தையா வரலாமா இல்லையா? கண்டிப்பா வரலாம். அது மாதிரி ஒன்னாவதோ ரெண்டாவதோ மூணாவதோ எல்லாம் வரும்போது கடைசி வார்த்தையா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லுப்தம் அப்படின்ற வார்த்தை அதான்ப்பா கடைசி வார்த்தை அப்படின்னா, அப்போ நீங்க எழுத வேண்டியது இத. புரியுதா? ஓகே ஓகே புரியுது. அப்ப இந்த வார்த்தை முடிஞ்ச உடனே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துரும் அந்த இடத்துல. ஓகே ஓகே. நீங்க இதை எங்க பார்க்கலாம்னா, சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் போடும்போது சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் இப்போ வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம். இப்ப மர்தனம்ன்றதோட ஒரு ஹாஃப் முடிஞ்சு போச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. அப்போ அந்த இடத்துல இததான் போட்டிருப்பா, அனுஸ்வாரத்தை போட்டிருக்க மாட்டா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, தேவகி பரமானந்தம். இப்ப இந்த இடத்துல ஸ்லோகம் முடியல. இங்க இது மாதிரி போட்டிருக்க மாட்டா, அனுஸ்வாரம் தான் போட்டிருப்பான். ஓகே ஓகே ஓகே. அப்போ எண்ட்ல வரும்போது இது ஓகே. வார்த்தையினுடைய ஆரம்பம் நடுவுல ரெண்டாவதா வருது, மூணாவது வார்த்தையா வருது அப்படின்னா இது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சது. புரியுது. ரொம்ப தன்யவாத். பரவாயில்ல. நீங்க இத செக் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்லோகம் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இது முன்னாடி கூட சொல்லி கொடுத்திருக்கேன். இதே அனுஸ்வரமும் இதுவும் எப்படி கரெக்ட். அது நீங்க ஸ்லோகத்தை படி செக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா மனசுல ஆழமாவே பதிஞ்சிடுது. வெரி குட். நீங்க இத ஸ்லோகத்துல படி செக் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு இது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். ஓஹோ, இதுதான் சொன்ன கான்செப்டா, ஓ இப்படிதான் இம்மு முடியறதா, இப்படிதான் கடைசியில போடுறோமா அப்படின்னு புரியறதா? அப்ப இதுல கடைசியில இம் வராதா? நீங்க கீழே ரெண்டாவது எழுதின இல்ல, இத்துக்கு புள்ளி வச்சிருக்கேன் இல்ல? ஆமா. அதுல கடைசியா அந்த
லுப்த் அப்படின்னு தானே இருக்கு, அங்க இம்னு வருமா மானு இல்லையே வருமா? இல்லையே, இது பாருங்களேன், இது பாருங்க, நான் ரெண்டாவதா எழுதும் போது லூ போட்டனா, அடுத்தது இப்பு போட்டனா, ஆமா சுவாமி. லுப். அடுத்தது தா போட்டனா, ஆமா சுவாமி. இந்த தாக்கு மேல ஒரு புள்ளி வச்சனே, அது கவனிச்சிங்களா? ஆமா ஆமா சுவாமி. அப்போ இது இப்போ கா போட்டு மேல புள்ளி வச்சா கம், கம். ஆமா. தா மேல போட்டு புள்ளி வச்சா என்னது? தம். தம். அப்போ லூ இப்பு லுப்பு த இம் தம் லுப்தம் வந்துருதே. அடியன் அடியன் சுவாமி, நான் தான் குழம்பிட்டேன் சுவாமி, அதை இத்துன்னு நினைச்சுட்டேன். இதுதான், இது அனுஸ்வாரம். சரியா? அடியன் சுவாமி.